பிரதமரை வரவேற்க பாஜக அதிமுக கொடிகளுக்கு இடையே விசிக கொடி. அதிமுகவில் புதிய கூட்டணி வருவார்கள் என பகிரங்கமாக எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்த நிலையில் இந்த கொடி அமைக்கப்பட்டதால் எழுந்திருக்கும் விமர்சனங்கள். பிரதமரை வரவேற்க கொடிகள் அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த பகுதியில் விசிக கொடி ஏன் அமைக்கப்பட்டது? விசிகவினர் என்ன கூறுகிறார்கள்? அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நாளை நடக்கும் சோழ மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாள் ஆடி திருவாதிரை முப்பெரும் விழாவில் இந்திய பிரதமர் மோடி பங்கேற்கிறார். அவரை வரவேற்பதற்காக பாஜகவினர் அந்த பகுதியில் ஏராளமான பேனர்களையும் கொடிகளையும் அமைத்திருக்கிறார்கள். அதிமுகவும் பாஜகவும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் போட்டியிடும் நிலையில் பிரதமரை வரவேற்கும் விதமாக அதிமுக கொடிகளும் அந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் விசிக தொண்டர்கள் அந்த பகுதியில் ஏராளமான கொடிகளை நட்டுக் கொண்டிருந்த போது அதனை பார்ப்பவர்கள் ஆச்சரியத்தோடு விசிக கொடியை பார்த்து சென்றனர். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய விசிக பாஜக அதிமுக கொடிகளுக்கு இடையே ஏன் அந்த கொடியை அமைத்தார்கள் என விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. இதுகுறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்களிடம் கேட்டபோது கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடக்கும் முப்பெரும் விழாவில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் திருமாவும் அந்த விழாவில் பங்கேற்கிறார் என்ற நிலையில்தான் அவரை வரவேற்பதற்காக கொடிகள் அமைக்கப்பட்டு வருவதாக தொண்டர்கள் கூறினர். ஏற்கனவே சுற்றுப்பயணத்தின் போது எடப்பாடி பழனிசாமி தங்களது கூட்டணியில் முக்கிய கட்சி ஒன்று வருகிறது என பகிரங்கமாக பேசியிருந்த நிலையில் அதிமுக பாஜக கொடிகளுக்கு நடுவே விசிக கொடியும் தற்போது வந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் உற்று நோக்க வைத்திருக்கிறது. செய்திகளை வழங்கியோர் ஜிடி ஹாலிடேஸ், ஜெயச்சந்திரன், MCR பியூர் காட்டன் கிளப். இணைந்திருங்கள் பிஹைண்ட் வுட் செய்தியோடு.